வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். தேவா ரதியை அவள் வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்கிறான். ரதி அவள் வீட்டில் தாலியை மறைத்து தனக்கு தேவாவுடன் திருமணம் ஆனதையே மறைத்து கொண்டு வாழ்கிறாள். ரதி பார்ட் டைமாக வேலை செய்யும் ஃபைனான்ஸ் கம்பெனி மேனேஜர் சபல புத்திக்காரன். அவன் ரதிக்கு சம்பளத்தை கொடுக்க வீட்டிற்கு வர சொல்கிறான். அப்போது அவளுக்கு கூல்ட்ரிங்க்ஸில் போதை மாத்திரையை கலந்து கொடுத்து அவளிடம் தவறாக நடக்க முயற்சி செய்கிறான். ரதி அவனிடமிருந்து தப்பித்து ஓடுகிறாள். அதே நேரத்தில் தேவாவும் அவனுடைய நாய் ஜோகியும் ரதியை தேடி அங்கு வருகிறார்கள். தேவா காணாமல் போன தன் மனைவியை பார்த்துவிடும் ஆர்வத்தில் அந்த இடமெல்லாம் சல்லடை போட்டு தேடினான். ஜோகி அந்த மரத்திற்கு பக்கத்தில் எதையோ கூர்ந்து பார்த்துவிட்டு ஓட அங்கிருந்து ரதியின் முனகல் சத்தம் வந்தது. தேவா அவளை பார்த்து விட்டான். ரதி என்று அவன் அதிர்ச்சியில் கத்திய சத்தம் அந்த வானையே பிளந்தது. ரதி, ரதி, என் செல்லம்மா, கண்ணு திறந்து பாருடி என்று அவன் குரல் நடுங்கியது. அவளை அப்படியே கட்டி அணைத்து கொண்டான். அரை மயக்க நிலையில் சுய நினைவின்றி களைந்த கூந்தலும் விலகி இருந்த ஆடையும் காயம் பட்டு இரத்தம் சொரியும் கால் விரல்களும் அவளை அந்த கோலத்தில் பார்த்ததும் செத்தே விட்டான் தேவா. அவள் கூந்தலை சரி செய்துவிட்டு களைந்திருந்த சேலை முந்தானையை சீர் செய்துவிட்டு சரி வா போகலாம் என்று அவளை தேவா தூக்க போக, டேய் என்னை விடுடா என்று அவன் முகத்தில் அடிக்கத் தொடங்கினாள் ரதி. அடிக்காதடி, நான் தேவா, இங்க பாரு தேவா, ஜோகி ஜோகி பாரு என்றான் ஜோகியை காட்டி. தன் கண்களை திறக்க முடியாமல் திறந்து பார்த்தவள் ஜோகி என்று ஜோகியின் தலையை கட்டி பிடித்து கொண்டாள். மழை வருது, போகலாம் வா, ஜோகியை விடு என்று தேவா சொல்ல விடாப்பிடியாக ஜோகியின் கழுத்தை கட்டி கொண்டு அங்கேயே உட்கார்ந்து கொண்டு போதையும் மயக்கமும் கலந்த நிலையில் தேவாவை பாடாய்படுத்தினாள் ரதி. அவளிடம் கொஞ்சியும் கெஞ்சியும் பார்த்தான் தேவா. இது வேலைக்காகாது என்று அவளை தூக்கினான். ஏய் என்னை விடுடா, என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா, என்னை விடு என்று அவனை அடித்து கொண்டே வந்தாள் ரதி. அவளை முன் சீட்டில் இருக்கையில் அமர்த்தி சீட் பெல்ட்டை போட்டான். பாட்டிலில் இருந்த தண்ணீரை அவள் முகத்தில் அடித்து தன் கர்ச்சீஃபை எடுத்து அவள் முகத்தை துடைத்து விட்டான். ஓடி ஓடி களைத்து போயிருந்தவளுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தான். இப்போது ரதிக்கு மயக்கம் பாதிக்கு பாதி தெளிந்து விட்டது. கூல்ட்ரிங்க்ஸில் போதை மாத்திரையை கலந்து கொடுத்திருக்கிறான் இடியட் என்று அந்த மேனேஜரை நினைத்த மாத்திரத்தில் அவன் கோபம் தலைக்கு ஏறியது. வண்டியை ஸ்டார்ட் செய்தான் தேவா. இவ்வளவு நேரம் படபடப்பாய் துடித்த அவனது இதயம் இப்போதுதான் தன் பழைய நிலைக்கு வந்திருந்தது. மழை வந்து கொண்டிருந்ததால் சாலையில் ஆள் நடமாட்டம் குறைவாகவே இருந்தது. கண்களை மூடி உட்கார்ந்திருந்த ரதியை அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்தபடியே வண்டியை ஓட்டினான். தேவா, தேவா, ரதிதான் அழைத்தாள் தன் கண்கள் மூடியபடியே. திருமணமான இத்தனை நாட்களில் இன்றுதான் முதன் முறையாக அவனை பேர் சொல்லி அழைக்கிறாள். தேவா அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே காரை ஓட்ட அவன் இதழ்களில் மெல்லிய புன்னகை. அவனுக்கும் இன்றுதானே தெரிந்தது அவன் பெயர் கூட இவ்வளவு அழகானது என்று. அவன் எதுவும் பதில் சொல்லாமல் இருக்கவே, டேய் தேவா, உன்னதாண்டா கூப்பிடுறேன் என்றாள் தன் கண்களை திறந்து அவனை பார்த்தபடியே. என்ன மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, நல்ல வேளை ஜோகி மட்டும்தான் இருக்கான் என நினைத்தவன், சொல்லுமா என்ன வேணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா என கேட்டான் அன்பாக. நீ ரொம்ப 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 நல்லவன்டா, அதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை அப்படியே கடிச்சு சாப்பிட்டுருவேன் என்றாள். தேவா எதுவும் பேசாமல் சிரித்து கொண்டே அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டான். அப்புறம் என்றான் அவள் மனதில் இருப்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில். அப்புறம் 6 அடி வளர்ந்திருக்க, ஆனா சரியான பயந்தாங்கொள்ளிடா நீ என்றாள் போதையில் வாய்க்குளறியபடியே. என்ன, நான் பயந்தாங்கொல்லியா? எல்லாம் என் நேரம், சரி சொல்லு சொல்லு என்றான். பின்ன எங்க அப்பா கிட்ட போய், யோ உன் பொண்ணு தான் என் பொண்டாட்டி, உன் பொண்டாட்டி உன் கூட இருக்கும்போது என் பொண்டாட்டி மட்டும் ஏன் என் கூட இருக்கக்கூடாதுன்னு நாக்க புடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு என்னை கூட்டிட்டு வர்றதுக்கு உனக்கு எதுக்குடா இத்தனை பயம் என்றாள். நீ என்ன மாதிரி தைரியமா இருக்கணும் என்றாள். புன்னகைத்தபடியே தேவா அதையும் ரசித்து கேட்டுக்கொண்டுதான் வந்தான்.
தேவா, உன் கூட இருக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று அவன் முகத்தை அன்பாய் நோக்கினாள் அவள். தேவா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா என்றாள். என்ன கேளு செல்லம்மா என்றான் அவன். நீ ஒரு ஆம்பளையா என்றாள். தூக்கி வாரி போட்டது தேவாவுக்கு. தேவாவின் கார் அவனை அறியாமல் கிரீச் என்று சடன் பிரேக்கில் நின்றது. என்ன கேட்ட என்றான் தேவா. நீ ஒரு ஆம்பளையா என்றாள் மீண்டும், மெதுவாக வார்த்தைகளை ஒவ்வொன்றாய் தெளிவாய் சொல்லி. ஏய், என்னடி இப்படியெல்லாம் கேட்குற என்றான் தேவா, முகத்தில் இருந்த புன்னகை மாறி. நீ முதல்ல பதில் சொல்லு என்றாள். இதுக்கு நான் என்னடி பதில் சொல்றது என்றான் தேவா பாவமாக. நீ ஒரு ஆம்பளையா, அதுக்கு பதில் சொல்லு என்றாள் மீண்டும். ஏன், உனக்கு சந்தேகமா என்ற பக்கத்தில் வந்து. பின்ன என்னடா, என் கழுத்தில் தாலி கட்டி இத்தனை நாள் ஆச்சு, உன் வீட்டுக்கு வந்தா ஹாலில் உட்கார வச்சு பாட்டி ரதிக்கு காஃபி கொடுங்கன்னு சொல்லி காஃபி குடிச்சதும் அப்படியே கொண்டு போய் என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுற. ஒரு நாளாச்சும் உன்னோட பெட்ரூமுக்கு என்னை தைரியமாக கூட்டிகிட்டு போயிருக்கியா நீ என்றாள். அதிர்ச்சியாக அவளையே பார்த்தவன், நான் பக்கத்தில் வந்தாவே நீ தானடி தெரிச்சு ஓடுற. சரி, காலேஜில் வேற சேர்ந்துட்ட, படிக்கிற பொண்ணு, எதுக்கு பாவம்னு நினச்சேன்னுல்ல, எனக்கு இது தேவைதான் என்றான் தேவா பெருமூச்சுடன். இவ்வளவுதானா, இல்லை இன்னும் ஏதாச்சும் பாக்கி இருக்கா என்றான். அது சரி, இவ்வளவு பேசுறல்ல, உனக்கு அறிவில்லை? அவன் வீட்டுக்கு வந்து சம்பளம் வாங்கிக்கன்னு சொன்னா நீ அங்கே தனியாக போவியா? என்ன தைரியத்தில் நீ அந்த மேனேஜர் வீட்டுக்கு போன என்றான் கோபமாக. எல்லாம் நீ இருக்கிற தைரியம்தான் என்றாள் அவனை விரல் நீட்டி காட்டியபடியே. என்ன எவ்வளவு டென்ஷன் படுத்திட்ட, அப்படியே ஒன்று போட்டனா என்று அடிப்பது போல் தன் கைகளை ஓங்கினான் தேவா. நல்ல வேளை ஜோகி கூட இருந்ததால உன்னை கண்டுபிடிக்க முடிஞ்சுது என்றான் தேவா. உடனே ரதி, ஜோகி தேங்க்ஸ் தான் செல்லக்குட்டி என்றாள் பின்னால் திரும்பி ஜோகியை பார்த்து. தேவா என்றாள் தன் தேன் குரலில். என்றான் தேவா. தேவா திரும்பவும் அழுத்தமாக அழைத்தாள். அவனோ, சொல்லு ஆம்பளையான்னு கேட்டுட்ட, இதுக்கு மேலே ஒன்று கேட்டுறாதம்மா, டயர்டா இருக்க, பேசாம கண்ணை மூடி தூங்கு என்றான். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லவா என்றாள். சொல்லு என்றான். தேவா, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்றாள். உன் நன்றியை நீயே பத்திரமா வச்சுக்க, எனக்கு வேண்டாம் என்றான். எதுக்கு தேங்க்ஸ் சொன்னா வேண்டான்னு சொல்ற, இங்கே வா என்று தன் கைகளை காட்டி அழைத்து சைகை செய்தாள். என்ன சொல்லு, வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்ல, இவன் ஜூஸ்ல என்னத்தை கலந்து கொடுத்தானோ தெரியல, குடிகாரனை விட மோசமா பிஹேவ் பண்றா என்று முணுமுணுத்தான் தேவா. பக்கத்துல வா என்றாள் ரதி. பக்கத்திலையா, அடிச்சிட மாட்டே இல்ல என்று தேவா அவள் பக்கத்தில் நகர அவன் கழுத்தில் கை போட்டு அவனை பக்கத்தில் இழுத்து கன்னத்தில் அழுத்தமாக ஒரு முத்தத்தை பதித்து, நன்றின்னு சொன்னா நீயே வச்சுக்கன்னு சொல்லுவ, அதான் இதை வாங்கிக்குவல்ல என்று அவள் சொல்ல தேவா என்ன நினைத்தானோ தெரியவில்லை. அவள் முகத்தையே அழுத்தமாக பார்த்தான் புன்னகையுடன். பேசிக்கொண்டே வந்தவள் சிறிது நேரத்தில் அசதியில் அப்படியே தூங்கி போய்விட்டாள். மழையில் நனைந்திருந்ததால் ரதியின் உடல் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது. தேவா வீடு வந்து சேரும்போது மணி 9. வண்டியை நிறுத்தியதும் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சுடன் ரதியை பார்த்தான். அவள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். காரின் பின் கதவை திறந்ததும் ஜோகி பாய்ந்து வெளியில் ஓடியவன் தன் உடலை குலுக்கி ரோமத்தில் இருந்த மழை நீரை சுத்தப்படுத்தி கொண்டான். தன் போனை எடுத்து பார்த்தான் தேவா. ரேணுவிடமிருந்து 3 மிஸ்டு கால்கள் இருந்தது. ரதிக்கு என்ன ஆச்சோ என்ற பயத்தில் இருந்தவனுக்கு ரதியை பார்த்ததும் அதை ரேணுவிற்கு போன் செய்து தெரியப்படுத்த வேண்டும் என்பதே மறந்து போயிருந்தது. ரேணுவிற்கு அழைத்தான். தேவாவின் அழைப்பிற்காக காத்திருந்த ரேணு ஒரே ரிங்கல் போனை எடுத்தாள். என்ன தேவா, ரதியை பார்த்துட்டீங்களா என்றாள் நடுங்கும் குரலில். இப்பதான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் என்றான். ரதி நல்லா இருக்கால்ல, அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே என கேட்டாள் ரேணு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவ நல்லா இருக்கா என்றான் தேவா. சரி, ரதி கிட்ட போனை கொடுங்க, நான் அவகிட்ட பேசுறேன் என்றாள் ரேணு. இல்லைங்க, அவ இப்போ பேசுற நிலைமையில இல்லை. என்ன பேசுற நிலைமையில இல்லையா? என்ன ஆச்சு அவளுக்கு என்றாள் ரேணு. தேவா நடந்த விஷயத்தை பற்றி ரேணுவிடம் கூறினான். நீங்க எப்படியோ இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் ரதியோட பேரண்ட்ஸை சமாளிச்சிடுங்க.
அவ நாளைக்கு சரியாயிடுவா, அது வரைக்கும் ரதி உங்க வீட்டில் இருக்கிறதா சொல்லி சமாளிச்சிடுங்க என்றான் தேவா. நான் ஏற்கனவே ரதி எங்கள் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னான்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க ரதி கிட்ட பேசணும், ஃபோனை கொடுன்னு சொன்னா என்ன செய்யறது என்றாள் ரேணு. சரி, நான் இப்போ வீட்டுக்கு போனதும் ரதியை அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டில் இருந்து பேசுகிற மாதிரி 2 வார்த்தை பேச சொல்லிடுறேன் என்றான் தேவா. அவளால் பேச முடியாதுன்னு சொன்னீங்க என்றாள் ரேணு. நிலைமை அதுதான், ஆனால் அவளை ஃப்ரெஷ்அப் பண்ணி பேச வைக்கிறேன் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்து விட்டான் தேவா. தேவா ரதியை வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். நடக்க முடியாமல் தள்ளாடியவளை தன் தோளோடு சேர்த்து அணைத்து மெதுவாக கூட்டிச் சென்றான். இவர்களை பார்த்து பாட்டி பயந்து விட்டார். என்னப்பா, என்ன ஆச்சு? ரதி ஏன் இப்படி இருக்கா? அவளுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா, ஏன் நீங்க 2 பேரும் இப்படி மழையில நனைஞ்சு வந்திருக்கீங்க என்று வரிசையாக கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போன பாட்டியிடம் தேவா நடந்ததை கூறினான். அடப்பாவீங்களா, வேலைக்கு வர்ற பொண்ணுங்க கிட்ட இப்படியா நடந்துக்குவானுங்க? அவனுங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க. பார்த்து கூட்டிட்டு போப்பா அவளை, நான் போய் சூடா பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன் என்று சமையலறைக்கு ஓடினார் பாட்டி. மழையில் நனைந்திருந்ததால் இன்னும் ரதியின் உடல் குளிரில் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. அறைக்கு போய் சேரில் அவளை உட்கார வைத்துவிட்டு அவள் கன்னத்தில் தட்டினான் தேவா. ரதி, ரதி, துணியெல்லாம் ஈரமா இருக்கு, வா வேற துணி மாத்தி விடுறேன் என்று அவள் மேல் தேவா கை வைக்க, டேய் என்ன தொடாத போ என்று அவன் முகத்தில் தன் 2 கைகளையும் வைத்து சராமாரியாக அடிக்க துவங்கினாள் ரதி. சரி சரி, நான் உன்னை தொடல என்று அருகில் இருந்த டவலை எடுத்து நனைந்திருந்த ரதியின் தலையை துவட்டினான் தேவா. நீயும் தொடச்சுக்கோ பாரு, நீயும் தான் நனைஞ்சிருக்க, அப்புறம் ஜுரம் வந்துடும் என்று பக்கத்தில் அமர்ந்து தலையை துவட்டி கொண்டிருந்தவனின் தலையை டவலின் மீதி பாதியை வைத்து துவட்டினாள் ரதி. அவள் அன்பில் கதிரவனின் கரம் பட்ட ஐஸ் கட்டியாய் உருகி போனான் தேவா.